வெல்கம் டு ஸ்ருஷ்டி ஃபார்ம்ஸ். நம்ம தோட்டத்தில் வந்து வெங்காயம் அறுவடை பண்ணியாச்சு. இந்த வட்டம் நம்மளுக்கு வந்து ஒரு பங்குக்கு வந்து 5 பங்காக வந்து ஈல்டு எடுத்திருக்கோம். ஒரு நல்ல ஃபேரான ஈல்டு தான். இது எடுக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன பராமரிப்பு முறைகள் பண்ணணும் அப்படின்றத பற்றி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தில் வந்து கரெக்டாக மார்கழி பட்டத்தப்போ வந்து விதை வெங்காயம் அமைஞ்சுது. நாங்கள் வந்து விதை வெங்காயமாக ஒரு 20 கிலோ வாங்கி நடவு பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். மார்கழி மாதமாக இருந்தாலும் வானிலை அறிக்கையில் வந்து மழை பெய்யும் தான் போட்டிருந்தது. பட் அதை வந்து ஓகே நம்ம இருந்தாலும் இது பட்டம் இருக்குமே சொல்லிட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி 20 கிலோ விதை வெங்காயம் வாங்கியாச்சு. நாங்கள் வாங்கி ஒரு 1 வீக் 10 டேஸில் வந்து மழைக்கான அறிகுறியும் இருந்தது. ஸோ வாங்கின ஒரு 2 நாள்லே இமீடியட்டாக வந்து பாத்தி போட்டோம். பாத்தி வந்து நல்ல வடிகால் அமைப்போடு வந்து செட் பண்ணி போட்டு நடவும் பண்ணிட்டோம். நடவு பண்ணி ஒரு 3ஆவது நாள்லேயே வந்து நல்ல முளைப்பு வந்துருச்சு. வெங்காயம் எல்லாமே டக்குன்னு முளைச்சி வந்துருச்சு. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நடவு பண்ணி ஒரு வாரத்தில் வந்து அடுத்த வாரம் வந்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்ய ஆரம்பிச்சேனே வந்து வடிகால் இருந்தனால தண்ணி மட்டும் நிற்காத மாதிரி வந்து வடித்து விட்டோம். மழை நீரை வந்து நிற்காமல் வந்து வடித்து விட்டாச்சு. இருந்தாலும் அந்த மழையோட இம்பேக்ட் வந்து வெங்காயம் பயிரில் வந்து தென்பட்டுச்சு. வெங்காயம் பயிர் வந்து பக்க கிளைகள் வராமல் வந்து நீண்டு வந்தது மழையோட இம்பேக்ட்னால. எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி வந்து பயிர் நீளமாக வந்ததே தவிர பக்க கிளைகள் எதுவுமே வைக்கலை. ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் அந்த மேஜிக் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணோம். அந்த மேஜிக் ஃபர்டிலைசர் வேறு ஒன்றும் கிடையாது, அமிர்த கரைசல். அமிர்த கரைசல் வந்து நாட்டு மாட்டு சாணம், கோமியம், நாட்டு சர்க்கரை, நிலத்தடி மண் வச்சு தயார் பண்ணுறது. அதுக்கான வீடியோ வந்து நான் போடுறேன். அந்த அமிர்த கரைசல் தான் வந்து நாங்கள் வந்து தண்ணி கட்டும் போதெல்லாம் வெங்காயத்துக்கு வந்து ஒரு 3 தடவையாவது வந்து நல்ல அமிர்த கரைசல் விட்டு கட்டி விட்டோம். இந்த கரைசலோட இம்பேக்ட் வந்து பயிரில் பார்க்க முடிஞ்சது. அது ஒன்ஸ் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே வந்து பயிர் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா வந்து பிரியவும் ஆரம்பிச்சிது. நல்ல வேர்கள் எல்லாமே பிரிக்க ஆரம்பிச்சிச்சு. வெங்காயமும் வந்து தெளிவாக வந்து இட ஆரம்பிச்சிச்சு. கடைசியாக வந்து வெங்காயம் வந்து நல்லா பெருக்கிறதுக்கும் நல்லா ஷைனிங்காக வர்றதுக்கும் இன்னும் 2 இயற்கை உரம் யூஸ் பண்ணோம். அதில் ஒன்று வந்து பனம்பழம் கரைசல். இது வந்து நம்ம பனம்பழம் வந்து நம்ம மே மாதம் வந்து கிடைக்கும். அதெல்லாம் நாங்கள் எடுத்து அந்த கொட்டையெல்லாம் புழிஞ்சு சர்க்கரையெல்லாம் கலந்து வச்சுருந்தோம். ஸோ அந்த கரைசலும் அப்புறம் மீன் அமில கரைசல் வந்து யூஸ் பண்ணோம். இது 2ம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வந்து பெருக்கவும் ஆரம்பிச்சிது, நல்லா ஷைனிங்காகவும் வர ஆரம்பிச்சிது. இந்த வருஷம் வெங்காயம் அறுவடை வந்து இப்படி தாங்க எடுத்தோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் கொடுத்த நாங்கள் யூஸ் பண்ண இயற்கை உரங்கள், இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் தோட்டத்தில் வந்து இயற்கை முறையில் வெங்காயம் வளர்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த இயற்கை உரங்கள்லாம் வந்து பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பலன் தரும் இந்த இயற்கை உரங்கள்லாம். இந்த உரங்கள்லாம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம தோட்டத்தில் வந்து செய்யும் போது வந்து நான் வீடியோ எடுத்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். பார்த்து வந்து பயன்பெற்றுக்கோங்க. தேங்க்யூ.